ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை மாவை பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ அது செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுப்பட்டதும் இப்போ இது கூட நம்ம தேங்காய் எடுத்த அதே கப்பாலேயே 1/2 கப் அளவுக்கு உருண்டை வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை எடுக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெல்லத்தை அளக்கும் போது நல்லா அந்த கப்பில் அழுத்தி அளந்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா அந்த வெல்லம் எல்லாமே அந்த பேனோட ஹீட்டுக்கு நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி தேங்காவோட நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே பேனில் விடாமல் ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் விட்டால் உங்களுக்கு ஹார்ட் ஆயிரும். அதனால் பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். அணில் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். நம்ம பூர்ணத்துக்கு 1/2 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நல்லா கொதிக்க இருக்க சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா தளன்னு காய வச்சு அதுக்கப்புறமா மாவோடு சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க இருக்க தண்ணி சேர்த்து கலக்கும் போது தான் உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். நான் சரியாக 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கப் அரிசி மாவுக்கு 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி எனக்கு தேவைப்பட்டது. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ எல்லா மாவோடையும் நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டேன். சரியாக 2 கப் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த மாவை வந்து நல்ல சூடாக இருக்குது. அதனால் நம்ம இது சூடு ஆறுற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்ல மாவை ஆற விட்டுருங்க. மாவு நல்லா ஆறினதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்ல மாவு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொழுக்கட்டை நான் இன்றைக்கி அச்சு பயன்படுத்தி செய்கிறேன். உங்களுக்கு கொழுக்கட்டை மாவு வாங்கும்போதே அது கூட அச்சு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். கொழுக்கட்டை அச்சுக்குள்ளே எண்ணெயோ இல்லை நெய்யோ லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் எடுக்கும்போது நல்லா மாவு ஒட்டாமல் எடுக்க முடியும். தடவிட்டு கொஞ்சமாக உருண்டையாக மாவு எடுத்து உள்ளே வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு உள்ளே வந்து பூர்ணத்தை இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிடுங்க. இப்போ பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு மேலே கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம மூடிடலாம். இந்த மாதிரி மூடி நல்லா அழுத்தி விட்டுருங்க. கேப் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ அவ்வளோதான், கொழுக்கட்டையில் அச்சு வந்து செஞ்சு எடுத்தாச்சு. எனக்கு வந்து நார்மலாக இந்த கொழுக்கட்டை அச்சு யூஸ் பண்ணி செய்கிறத விட கையில் செய்கிறது தான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், இதில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் மாவு எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இதில் செய்கிறத விட கையில் செய்கிறது தான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்பவும் பிடிக்குங்கிறதுனால நான் கையிலேயே செஞ்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ சின்னதாக இந்த மாதிரி தட்டிட்டு உள்ளே நம்ம பூர்ணத்தை வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். நம்ம கொழுக்கட்டை அச்சில் செய்யும்போது பூர்ணம் அதிகமாக உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியாது. ஆனால் கையில் செய்யும்போது நிறைய பூர்ணம் வச்சு ஈஸியாக செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையிலையும் செஞ்சு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா தட்டிட்டு இதை மடிக்கிற கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டிட்டு பூர்ணத்தை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கையில் செய்யும்போது பூர்ணம் நிறைய வச்சு செய்யலாம். ஆனால் வந்து நம்ம அச்சில் செய்யும்போது உள்ளே அவ்வளோக்கா பூர்ணத்தை நம்ம வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பூர்ணம் வச்சுட்டு மடித்து விட்டுடலாம். அவ்வளோதான், மடிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கொழுக்கட்டைகளை செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நான் செஞ்சு எடுத்துட்டேங்க. இட்லி பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது உள்ளே வந்து நம்ம கொழுக்கட்டை தட்டை உள்ளே வச்சிடலாம். நான் அடியில் ஒரு இட்லி தட்டில் நம்ம மடிப்பு கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நான் உள்ளே வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம அச்சில் செஞ்ச கொழுக்கட்டையும் வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும்.
லைட்டாக கொழுக்கட்டையை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கையில் ஒட்டக்கூடாது. ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இப்போ நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் சூப்பராக கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அப்படியே எடுத்து நம்ம விநாயகருக்கு படைச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பராக நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எவ்வளோ நேரம் இருந்தாலுமே நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.